பார்த்து அனுப்பிச்சிருக்காருங்க. அதாவது அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு அமானுஷ்யமான சம்பவம் ஒரு 6 மாதத்துக்கு முன்னால் நடந்துச்சு. பட் இந்த விஷயத்தை வெளியில் நான் சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க, அதனால இந்த வீடியோவை போடுங்க ப்ரோன்னு ஏற்கனவே நமக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் ஒரு வீடியோ ஒரு கண்டென்ட் கொடுத்த மாதிரி அவரும் ஒரு கண்டென்ட் கொடுத்துருந்தாரு. இதே மாதிரி உங்களுடைய பகுதிகளில் ஏதாவது ஒரு அமானுஷ்யம் நடந்திருக்கு அப்படின்னா அது மிகுந்த கற்பனை திறனையும் கொஞ்சம் அதில் ஆட் பண்ணி இந்த மாதிரி அமானுஷ்ய கதைகள் சொல்கிறனும் ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய கதைகளை வந்து எங்களுக்கு நீங்கள் அனுப்பலாம். எங்களுடைய மொபைல் நம்பரே நாங்கள் கொடுத்துருக்கோம். அந்த மொபைல் நம்பருக்கு நீங்கள் சொன்னீங்கன்னா டெஃபினட்டாக அதாவது உங்களுடைய கதைகளை நாங்கள் வந்து பேசுகிறதுக்கு ரெடியாக இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம பேச போகிற கதை மிஸ்டர் ஸ்ரீராம் நமக்காக கொடுத்த ஒரு கண்டென்ட்டு. இந்தோனேஷியாவில் வந்து ஸ்ரீராம் அப்படிங்கிற ஒரு தமிழ் பையன் வந்து அங்கே வேலை பார்த்துட்டு இருக்காருங்க. அவர் பார்க்கக்கூடிய வேலை என்ன அப்படின்னா ஒரு பாம் ஆயில் ஃபேக்ட்ரியில் ஒரு சைட் இன்ஜினியராக அவர் வேலை செய்கிறாரு. அவர் வேலை செய்யக்கூடிய இடம் வந்து பாம் ஆயில் கன்ஸ்ட்ரக்ஷன், பாம் ஆயில் பிளான்ட் எல்லாம் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண